எனக்கு தான் பசிக்குது. ஓகே, விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு, ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்க கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க நம்ம சார், ஆமா மாஸ்ல டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சிருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசாருக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க அவருக்கு இன்னொரு படம் ஒண்ணு நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட், பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தூள் கலப்புச்சு. அப்படி ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கே எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்ல நிறையா பேர் பாருப்பா இவ்வளோ ஒருமையில் சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் அது சொல்லணும்னு நினைக்கல. வந்த வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்களை குறை சொன்னா என்ன நியாயம் அது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தவழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னென்ன குறை, என்ன குறை? எதற்காக அவர் வந்து ஒருமையில பேசுறீங்க? அவங்க மட்டும் இல்ல, பல பேர் நீங்க தான் ஓட்டு போட்டு டிவிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி குறைய சொல்லிருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சாரு ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க குறை சொல்றீங்க. நீங்க தானங்க ஓட்டு போட்டது. அப்ப என்ன மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறீங்க? நீங்க சும்மா ரீல்ஸ் பாக்குறதுக்கு மட்டும் இருந்தா போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்றது மட்டும் இருந்தா போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல சொல்றேன்னா அதை சொல்றேன். அப்ப நீங்க என்ன எண்ணத்துல நீங்க போய் ஓட்டு போட்டீங்க? யாரு வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேரு தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் இல்லாம எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில சொல்லிருந்தீங்க. இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வு படிப்புலாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த மேடையில ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவரு. எத்தனை மேடையில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பாரு. பல தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள், இப்படி எதுக்குமே பயப்படாதவரு இந்த மைக்க பார்த்தவன பயப்படுறாரு. காலெல்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது அவங்க யாரு எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினாங்களா? பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கு எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாம இருங்க, சரிங்களா? இப்பவும் சொல்றேன், நீங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதாவது எதாக இருந்தாலும்
5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அது அப்புறம் சொல்றேன் சார், நீங்க திசையை மாத்தி விட்டுறாதீங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் சுத்தி வந்துட்டே இருக்கு. அது என்னன்னாக்கா, நடிகர் ஸ்டண்ட் கலைஞர், இந்த ஸ்டேஜில் சொல்றதுல நான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸ்டண்ட் கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாம கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதனால தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்க அந்த ஸ்டண்ட் கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு இப்போ நீங்க இதுல தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்களா இருக்குன்னு. அதனால தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று உங்க பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இத பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குநர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவரு முத்துக்காலை நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறைய சம்பாரிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தெரியுங்க? யாரு ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்றாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்கிற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்து, என்னோட பாஷையில சொல்லணும்னா எங்க இதை சொல்ல வலுவட்டை ஆக்கி வச்சிருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவர ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அதனால தயவு செய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்ல மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவு செய்து கொடுங்க. ஏன்னா நாங்க நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால முதலமைச்சர் சார், விஜய் சார், நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலா நீங்க எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்க மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்க இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் கார்ல வரும்போது அவர் முத்துக்காலையோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது, அப்போ லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் என்கிட்ட ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக நான் எதனா உதவி செய்யறேன் அப்படின்னாரு. பிளீஸ் கொஞ்சம் எழுந்து கை காட்டுங்கப்பா. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே வழியில தான் இப்ப லெஜண்ட் அவர்களும் போய் கொண்டிருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால முடிஞ்ச உதவி, புரியுதுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்றதுல நீங்க ஏதாவது ஒரு மாத்திரை செலவு காய்ச்சாதான் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதோட முடிச்சிடலாமா? நிறைய சிலம்பம் சார்ந்த படங்கள் வெளிவரும். ஏன்னா நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. அதனால என்னோட தகவலை சுருக்கிட்டு நான் இந்த படம் சார்ந்த சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். இவர் இந்த அனுபவத்தை தான் படமா எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்த அந்த வில்லனா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் 2 பேருமே என்னோட மகன்கள் தான். அஜித், ஹரிஷ் என்னுடைய மாணவர்கள் தான். இருந்தாலும் அப்பாவுக்கு அது பெருமை. இவங்களை இந்த படம் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நடுவில் கூட ஒருத்தர் சொன்னார் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா சினிமாவில் இருக்கிற இயக்குனர் தெரியும், நம்ம மோகன்ஜி சாருக்கெல்லாம் தெரியும். சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டிய அவருடைய படம் அந்த கால நேரம் சூழ்நிலைக்கு மிகச்சிறந்த படம். நான் பார்த்தேன் அந்த படம் திரௌபதி 2 நல்லா பண்ணியிருந்தாரு. நான் அவங்க ஹீரோ என்னோட மாணவர். அதெல்லாம் நான் சொன்னேன், நான் இந்த படம் வர வேண்டிய நேரம் இல்லை, ஆனால் இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அதில் நிறைய தகவல் கொடுத்துருக்காரு. சரித்திரம் சார்ந்த தகவல் எடுக்கும்போது, சரித்திர படங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சிலம்பம் உள்ள வந்துடும். சிலம்பம் சார்ந்து நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சிலம்பத்தினுடைய ஆயுதங்கள் 32, சித்தர்கள் ஆயுதம் 14, 18 விதமான ஆயுதங்களை நம்ம திரைப்படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் அடையாளம். திரைப்படம் தான் ரெஃபரன்ஸ் சிலம்ப கலைக்கு. குலோபகல்னு ஒரு படம் பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல ஆயுதங்களை அதில் பயன்படுத்தியிருப்பார். இப்போ நம்மளுக்கு பேர் இதில் வராத ஆயுதங்கள்லாம் இருக்குது. கோபுடான்னு சொல்கிற ஒரு ஆயுதம் இருக்குல்ல, லேசம் நிறைய இருக்குது. நான் அது சொல்லிக்கிட்டே போகலாம். அது பேர் ஒரிஜினல் பேர் தமிழில் சம்காடுன்னு பேர். அப்போ ஆசான் 10 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அருணாசலம் ஆசான் தென்காசியில் இருக்காரு. 10 புத்தகங்கள் சிலம்பத்தில் எழுதியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற தற்காப்பு கலையினுடைய தலைமையகம் ஒன்று இருக்கு. 32 தற்காப்பு கலைக்கு தலைமையகம் ஒன்று இருக்கு. அவரை கிராண்ட் மாஸ்டர் லீடர்ஷிப்னு பட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. 1500 வீடியோ போட்டிருக்காரு அருணாசலம் ஆசான். அந்த 1500 வீடியோனால உலகின் தலை சிறந்த பழமையான தற்காப்பு கலை சிலம்பம்னு அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டு வரையில தெரியல. இப்போ இந்த படம் வருகிற பட்சத்தில் இது போன்ற
பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். நம் மண்ணின் கலை, தமிழனின் கலை, ஒரு இந்தியாவின் கலைன்றதுல சிலம்பக்கலை மிக பெருமையான விஷயம். இந்த படத்தில் கேமராமேனாக இருக்கட்டும், மற்றபடி எடிட்டராக இருக்கட்டும், நடித்த நடிகர்கள், இப்போ இவங்க அந்த நம்ம ஏற்கனவே ஜோசியர் கொடுத்து பிடிங்கிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் அக்கறைக்கு நன்றி. இது ஒரு ஸ்டண்ட் யூனியன் விழா மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எங்கள் பெப்சி விஜயன் மாஸ்டர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ் திரையுள்ள எல்லா ஹீரோக்களுக்கும் குருகுலம் இங்கே பாண்டியன் மாஸ்டர். ஆமாம், அங்கே போகாமல் இங்கே உள்ளே வர முடியாது. ஆமாம், ஸ்டண்ட் யூனியன் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருக்கும் என்னன்னா உங்கள் பாசம் தெரியுது. ஏன்னா நம்ம யூனியன் உள்ள ஒருத்தர் டைரக்டர் ஆகிருக்காரு. ஏன்னா ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆகுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். ஆமாம், நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் ஒரு பாசத்தின் அடிப்படை வந்திருக்கீங்க. முதல்ல நன்றி. இசை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், நடன புயல் கேள்விப்பட்டிருக்கோம், வைகை புயல் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் கேள்விப்படுறோம் பொன்னேரி புயல். ஆமாம், பொன்னேரி புயல் புதுசாக நல்ல பட்டம் தான். ஆமாம், பொன்னேரி புயல் ஜோதி நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு தகப்பனாக நிற்கிறார் இங்கே. தன்னோட பையனை ஒரு ஹீரோவாக வளர்த்து விடணும் அப்படின்ட்டு அவர் இன்னொன்று ஈக்குவல் பண்ணுறாரு. ஹீரோவும் பையன்தான், வில்லனும் பையன்தான். ஏன்னா நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் பையனை ஹீரோவாக பண்ணுறோன்னு ஆசை ஒரு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போ வில்லன் ஆக்கியிருக்குல்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் நடுநிலையோடு இருக்கார் ஜோதி. ஆமாம், இது வந்து திருவண்ணாமலை ஜோதி நினைக்கிறேன், பவர்ஃபுல் ஜோதி அது. ஹிந்தியில் வீரு தேவ்கான் பெரிய இயக்குனர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஃபுல் ஆர்காட்டே அப்படின்னு ஒரு படம், அதில் தான் பையன், அவர் தான் அஜய் தேவ்கான், தான் பையனை ஹீரோவாக்கி அந்த அந்த ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அப்பா தான் டைரக்டர், அப்பா ஃபைட் மாஸ்டர். அந்த படம் பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அஜய் தேவ்கான் இன்றைக்கும் பெரிய ஹீரோ, இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வீரு தேவ்கான் தான் ஜோதியாக தெரிறாரு. அடுத்து அந்த நம்ம அஜித் வந்து அஜய் தேவ்கான் மாதிரி பெரிய ஹீரோ வரணும். இந்த நேரத்தில் எங்கள் அஜித் சார்ட்டு ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்கள் விஜிட் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்காருல்ல, கொஞ்சம் கேப் விட்டார், இன்னொரு கார்த்திக் வந்துட்டார். நீங்கள் அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் ரேஸ் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த இப்போ அஜித்னு வந்துட்டார். ஒரு நடிகர் பேரில் இன்னொரு நடிகர் அதே பேரில் வராருன்னா நம்ம கேப் விட்டுன்னு அர்த்தம். அதனால் அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுவிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அஜித்னு அடுத்த ஏகேன்னு வருவார், மிஸ்டர் டீன் வந்தார்ல, ஏகேன்னு வருவாங்க, அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துடுவார். ஆனால் சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ரசிகர் ரொம்ப அவரோடு எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் சார் அவர் சிஎம் ஆகிட்டார், நீங்கள் நடிகர் தான், ரசிகருக்காக நீங்கள் வந்து நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவோம், சீக்கிரம் வந்துவிட்டோம் அவர். அப்புறம் இந்த மேட்டில் 2 பொண்ணுங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும், இன்னைக்கு பெண் கைக்கு வந்துருச்சது. பெண்ணோட சிலம்ப கையில் தூக்குனது தான் சிலப்பதிகாரம். இன்னைக்கு பொண்ணுங்க கையில் இந்த சிலம்பு தூக்கியிருக்காங்க, அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு சிலம்பம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னொன்று, ஒரு ஃபைட்டு மாஸ்டர் சொன்னாலே எங்களுக்கெல்லாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம், இன்னைக்கு புரட்சித் தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள்
பெப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவரும் செய்ய மாட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்னே ஒன்று, ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனா ஜெயிச்சிட முடியாது. அந்த நடிகர்ல மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ அந்த ஆக்ஷன் ஹீரோவை அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வரை ஏற்றுக்குவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவர் செய்ய மாட்டார். அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள், சொல்லும்போது சந்தோஷமா இருக்குல்ல, அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போ ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குங்கிறது தான் அடிப்படையாக இருக்கு. அப்போ அவங்க அடிப்படையாக இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யாரு? இந்த உட்காந்துருக்காங்க ஃபைட் மாஸ்டர், இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டாரு. அந்த இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் உட்காந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்க கால். ஏன்னா இந்த அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட். அதனால் முதல் நாட்களில் ஒரு காலுக்கு இங்கே பல காலம் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேத்தா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன்ட்டு. நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமாக தனது ஆக்கி கொள்ளாமல் அதை யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசாக அவங்க ஜெயிச்சிடும். அப்புறம் இந்த சிலம்பம் ஒன்று தான். எப்படின்னா நிறைய படம் பார்த்துருக்கோம். கண்ணான்னு ஒரு படம், அதில் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக சிவகார்த்திகேயன் வந்து அவங்கள மாஸ்டர் இருந்து உருவாக்கி வெற்றி வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அதில் ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதில் பெண்களை ஃபுட்பால் விளையாட்டு அது பெரிய நிறைய வீராங்கனையில் விஜய் சார் உருவாக்குவார். ஆமாம் நிறையா. ஆனால் ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலம்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையாக உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு கனா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக SI உஷா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன்.